நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட சூப்பர்மேன் மாதிரி ஒரு கேரக்டருக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர் வச்சு ஆனால் நீங்கள் ஒரு டெக்கேடுக்கு படமே கொடுக்காம இருக்கணும். யாரால இது முடியுமா? ஆனால் இது பாசிபிள்னு ஒருத்தன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். அவன் தான் WB. ஐ திங்க் WBக்கு வந்து இந்த காசுனா கொஞ்சம் அலர்ஜி போல். யாராவது அவங்ககிட்ட வந்து இருந்தாங்க கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க கொடுத்தா ஐயோ இந்த காசுலாம் வேணாப்பான்னு ஓடிடுவான் போல. பிகாஸ் கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாத கேரக்டர்ஸ்க்கும் படங்களுக்குமே சீக்வல்ஸ் விட்டு அதை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம்னா மேக்ஸிமம் ஸ்டூடியோஸ் யோசிக்கிறாங்க. அது இட்ஸ் அக்செப்டபிள், ஃபேர் தான். ஆனால் அப்படி கூட ஒரு கேரக்டர், ஒரு ஐகானிக்கான கேரக்டர் வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கு கூட ஒருத்தன் படம் எடுக்காமல் ஒரு டெக்கேட்டை ஓட்டியிருக்கானா, இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி த WBன்னு சொல்லலாம். பட் எனிவே இவ்வளோ நாள் கழித்து நம்மளுக்கு ஒரு சூப்பர்மேன் படம் கிடைக்க போகுது. கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸ் கிட்டேருந்து ஹென்ரி கேவல்ஸ்க்கு போய் ஹென்ரி கேவல்ஸ் கிட்டேருந்து இப்போ டேவிட் காரன்ஸ்வர்ட்டுக்கு அந்த கேப் பாஸ் ஆக போகுது. ஆனால் இந்த டீசரை பார்த்துட்டு நிறைய ஸ்னைடர் ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்கன்னு புரியுது. இல்லை கொஞ்சம் ஹெவியாகவே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்கன்னு புரியுது. பிகாஸ் ஸ்னைடர்வர்ஸ் இஸ் டன். இதுக்கு மேலே ஸ்னைடர்வர்ஸ்லேருந்து படங்கள் வராது. மேபி வரலாம், அது ஃபார் ஃபியூச்சரில் இருக்கலாமே தவிர இப்போதைக்கு ஸ்னைடர்வர்ஸ்லேருந்து படங்கள் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பட் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நானுமே ஸ்னைடர் ஃபேன் தான். நீ ஸ்னைடர் ஃபேன்னா ஏன் அப்படி சிரிச்சிட்டே பேசுகிற, இப்போ உனக்கு கஷ்டமாக தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லைஃப், பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா இதெல்லாம் பற்றி யார் கூட டிஸ்கஸ் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. பிகாஸ் யூ வாட்சிங் டாப் அண்ட் நான் உங்கள் பிரஜித். விண்வெளி நாயகா விண்வெளி நாயகா இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டைமிங்கில் வந்து இறங்கினார் பார்த்தீங்களா சூப்பர்மேன். 12 வருஷம் டக்குன்னு போயிடுச்சு. அந்த கவுண்ட் டவுனில் அந்த கடைசி 12 செகண்ட் இருக்குல்ல, அவ்வளோ நேரம் போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்போம்ல. அண்ட் டேவிட் காரன்ஸ்வர்ட்டை பற்றி பேசணுன்னா, எனக்கு அந்த டீசரை பார்க்கும்போது நான் டேவிட் காரன்ஸ்வர்ட்னு ஒரு ஆக்டரை தனியாக பார்க்குற ஒரு ஃபீலே வரல. நான் இது ஹென்ரி கேவல்ஸ் இல்லைங்கிற ஃபீலும் எனக்கு வரல. பிகாஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் சூப்பர்மேனை பார்க்குறேன் அந்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பிகாஸ் அந்த ட்ரெய்லரோட டோனை எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை. இப்போ இருக்கிற டிசி ஃபேன்ஸ் நிறைய பேர் ஷாக் ஆகுங்க. பிகாஸ் என்ன இது டிசி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, டிசி இப்படிலாம் இருக்காது. என்ன உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலி டிசி மார்வலை விட ஒரு கலர்ஃபுல்லான ஃபேண்டம். பட் ஸ்னைடரோட டேஸ்ட் அதுவாக இல்லாத காரணமாக போயிட்டதுனால இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு, அதாவது படங்களை பார்த்து மட்டுமே டிசி ஃபேன்ஸ் ஆனவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். வெல், அதை தாண்டி இந்த டீசரை பற்றி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இதில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு காமிக் அக்யூரேட்டாக இருக்காங்க. லைக் லெக்ஸ் லூத்தரை பார்த்தா உண்மையான லெக்ஸ் லூத்தர் மாதிரியே இருக்கான், உண்மையான சூப்பர்மேன் மாதிரியே இருக்கானேன்னு தோணுது. பிகாஸ் நம்ம கடைசியாக பார்த்த ஸ்னைடர்வர்ஸில் வந்த கேரக்டர்ஸ் யாருமே உண்மையான ஆள்கள். ஸ்னைடர்வர்ஸ் நல்ல படம் தாங்கன்னா அதை குறைச்செல்லாம் பேசல. பட் இது நிஜமான சூப்பர்மேன். ஆனால் ஸ்னைடரோட விஷயம் எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப டார்க்காக தான் இருந்திருக்கு. ஏன் நீ டார்க்குன்னு தனியாக பிரித்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, வெல் ஆக்சுவலாக ஸ்னைடர்வர்ஸில் வந்த படங்களே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, வாட் இஃப் இந்த ஜஸ்டிஸ் லீக், சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன் இவங்கெல்லாம் ஒரு டார்க்கான யூனிவர்ஸில் இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐட்டரேஷன், டிசியோட ஒரு ஐட்டரேஷன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எல்லா படங்களுமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற MCU ஃபிலிம்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டரேஷன் தான். அந்த காமிக்கில் அந்த கதையை அவங்க அப்படியே சொல்லலை, அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டரேஷனை தான் அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆனால் கோர் அதுவாகவே தான் இருக்கும். நம்ம பார்த்த கேப்டன் அமெரிக்கா காமிக்லையும் அப்படியே தான் இருப்பார். மேபி அவரோட கதை நிறைய மாறி இருக்கலாம், ஆனால் அப்படியே தான் இருப்பார். பட் நம்மளுக்கு டிசியில் இப்போ கிடச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த உண்மையான கேரக்டர்ஸோட கோரில் வந்து நிறைய மாறுபட்டிருந்தாங்க. அதாவது நம்ம இந்த ஸ்னைடர்வர்ஸ் கேரக்டர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம படத்தில் பார்த்த வண்டர் உமனுக்கும் அனிமேட்டட் சீரீஸ் அண்ட் காமிக்ஸில் பார்த்த வண்டர் உமனுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சூப்பர்மேனை பற்றி பேசணும்னா இந்த சூப்பர்மேனோட கதை கொஞ்சம் டிப்ரெஸிங்காக போகிற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப டார்க்காக இருப்பார். ஆனால் ஆக்சுவலான சூப்பர்மேன் எப்பவுமே சிரித்த முகத்தோட ஒரு ஹோப்பை கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ட்ரெய்லரில் அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க.
இது அவங்க சூப்பர்மேனுக்கு மட்டும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மித்த எல்லா அந்த உலகமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி லெக்ஸ் லூத்தரை பார்க்கும்போது எனக்கு உண்மையான லெக்ஸ் லூத்தர் மாதிரியே இருக்கானே தோணுச்சு. பிகாஸ் நான் சூப்பர்மேன் அண்ட் லூயிஸ் அந்த சீரீஸில் பார்த்த லெக்ஸ் லூத்தரும் சரி, ஸ்னைடர்வர்ஸில் காமிச்ச லெக்ஸ் லூத்தரும் சரி, அவங்க லெக்ஸ் லூத்தர் மாதிரியே இல்லை. அவங்க ஒரு தனி கேரக்டர் மாதிரி இருந்தாங்க. இதே விஷயம் தான் எனக்கு இப்போ இந்த ஜோக்கர் கேரக்டர் மேலேயும் பிரச்சனையாக இருக்குது. பிகாஸ் ஜோக்கருக்கு வர படம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது ஜோக்கர் இல்லையடா, அது தனியாக ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இது கண்டென்ட் எங்கேயோ போகுது. பட் ஸ்னைடர் ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மீ, ட்ரூத் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் இது உண்மை தான். ஸ்னைடர் நம்மளுக்கு காமிச்சதுங்கிறது உண்மையான டிசி இல்லை. பட் இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறதுங்கிறது ஒரு அமேசிங்கான ஒரு ஒரிஜினல் டிசி யூனிவர்ஸாக இருக்கலாம். அண்ட் நான் ஸ்னைடர் வர்ஸை குறைச்சி பேசுகிறேன் மட்டும் நினச்சிடாதீங்க. பிகாஸ் எனக்கு அந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். தோ எனக்கு பேட்மேன் சூப்பர்மேனில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்க ஒரிஜினல் சூப்பர் ஹீரோஸ், நான் பார்த்து வளர்ந்த சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இல்லாமல் இருந்தாலும், மேன் ஆஃப் ஸ்டீல் படம்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததுலே பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில் ஒன்றுன்னு சொல்லுவேன். பிகாஸ் அதில் ஸ்னைடரும் சம்பவம் பண்ணிட்டாரு, ஹென்ரி காவல்ஸும் சம்பவம் பண்ணிட்டாரு, என் தலைவன் ஹான்ஸ் சிம்மரும் சம்பவம் பண்ணிட்டாரு. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் குட்டி பையனாக இருக்கும் போது எப்போயாவது ஸ்கூலில் யாராவது திட்டாங்கனாலும் இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுனாலும் வீட்டுக்கு வந்து இந்த ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு மேன் ஆஃப் ஸ்டீல் தீம் சாங் கேட்டுட்டு இருப்பேன். அப்போது ஒரு மாதிரி ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்னைடர்வர்ஸ். இந்த படம் ஏன் இப்போ தேவை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னென்னா, என்னோட ஜென்ரேஷனும் சரி, அதுக்கு முந்தின ஜென்ரேஷனும் சரி, நம்மளோட டைமில் நம்மளுக்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோ இருந்திருப்பார். நம்ம பார்த்த படங்களை பற்றி பேசுகிறேன். லைக் இப்போது என்னோட டைம் எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேன் இருந்தார், ஹென்ரி காவல்ஸோட சூப்பர்மேன் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு டோபி மேகுவர் கிடச்சிருப்பாங்க, பிளேட் இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனுக்கு அவங்கவுங்க சூப்பர் ஹீரோஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவங்கெல்லாம் நம்ம ஜென்ரேஷன் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ அதுக்கடுத்து வந்த ஜென்ரேஷனுக்குலாம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேனோ இல்லை டோபி மேகுவரோட ஸ்பைடர்மேனோ பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் நோ வே ஹோம் படம் பார்த்தீங்கல்ல, அதில் டோபி மேகுவர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோ பார்க்கும்போது நீங்கள் ஒரு வேளை இப்போ ஒரு டோபி மேகுவர் ஜென்ரேஷன் கிட்ட இருந்தீங்கன்னா அவரை நீங்கள் ஓன் பண்ணுவீங்கல்ல, இவர் என்னோட ஸ்பைடர்மேன், இவரை நான் இவரை பார்த்து தான் வளர்ந்தேன்னு. அதே மாதிரி டோபி மேகுவரை பார்க்கும்போது இவரை ஓன் பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி இப்போது ஹென்ரி காவல்ஸை பார்க்கும்போது என்னோட ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் ஓன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் ரொம்ப பேக்கில் போனோன்னா அந்த சூப்பர்மேன் ரிட்டன் அவங்கள ஓன் பண்ணுற ஜென்ரேஷன் இருக்கலாம். அதுக்கும் முன்னாடி போனோன்னா கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸை ஓன் பண்ணுற ஜென்ரேஷன் இருக்கலாம். பட் இந்த டைமில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசில் முறையாக கேப்டன் அமெரிக்காவை பார்க்கும் போதும் சரி, சூப்பர்மேனை பார்க்கும் போதும் சரி, மித்த ஹீரோஸை பார்க்கும் போதும் சரி, அந்த ஆக்டரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் தடவை அவங்கள பார்த்த உடனே அந்த ஆக்டருக்கும் ஃபேன் ஆகிட்டு இருப்போம், அந்த கேரக்டருக்கும் ஃபேன் ஆகிட்டு இருப்போம். ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும்ல. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் கிடைக்குதானா? இல்லை. ஏற்கனவே வந்த சூப்பர் ஹீரோஸையே போட்டு சேச்சுரேட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களே பிடிச்சி ரிஃப் ஆஃப் பண்ணுறாங்க. இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் சின்ன பையனாக இருக்கும் போது எப்போயாவது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு மேன் ஆஃப் ஸ்டீல் தீம் கேட்பேன். பிகாஸ் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ன மாதிரி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களும் ரொம்ப ஈஸியாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. அந்த கான்செப்டுக்காக தான் மெயினாக இந்த சூப்பர் ஹீரோஸே வந்திருப்பாங்க போல். பிகாஸ் ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது அந்த குழந்தை கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்கல்ல. பிகாஸ் நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னடா டீச்சரை பற்றி பேச ஆரம்பிச்சு கான்செப்ட் எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வெல் இது உண்மை தானே. அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோங்கிற கான்செப்டை வர ரொம்ப சேச்சுரேட் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப தெரியும் நினைக்கிறேன். சூப்பர்மேன் தான் சூப்பர் ஹீரோஸுங்கிற ட்ரெண்டே முறை ஆரம்பிச்சு விட்டது. அண்ட் இப்போ அந்த ட்ரெண்ட் ரொம்ப சேச்சுரேட் ஆகி போயிருக்கு. லெட்ஸ் சி சூப்பர்மேனோட ஹோப்புங்கிற பவர் வச்சு இந்த ட்ரெண்டை மறுபடியும் மேலே தூக்கி விட்டு சூப்பர் ஹீரோஸை உயிர் பிழ வைக்கிறாரா. ஸோ அண்டில் த சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ பிரஜித்.